தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுகிறதற்கான காரியங்கள், ஏன்னா வசனம் சொல்லுகிறது கனம் பண்ணுகிறதுனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள். யாத்திராமத்தில் 20:12 நீங்க வாசிங்கன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணினால் உன் நாட்கள் என்ன செய்யுமா, ரொம்ப வருஷம் உயிரோடு கூட இருப்ப. ஆமென் சொல்லுங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்வாராம், ஏன்னா ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன். அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரே கூட இருந்து என்ன செய்வார், மாறுதலாய் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது உன் நாட்கள் என்ன செய்யுமா, உலகம் சொல்லலாம், இல்ல அவ்வளவுதான், நீ இவ்வளவு காலத்துல இறந்துருவ, இப்படி போவோம் அப்படி போவோம், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறபடினாலே என் வார்த்தையின்படி நீ நீடித்த நாட்கள் உயிரோடு இருப்பாய். அல்லேலூயா. தாயினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தாயினால் நடத்தப்படுகிற ஒரு பிள்ளைக்கும் சாதாரணமாவே அப்படியே தான் தோன்றித்தனமாய் வளருகிற பிள்ளைகளுக்கு இருக்கிற வித்தியாச வேதத்துல நிறைய இருக்கிறது. நான் பாருங்க, நேற்றைய நாள்ல கூட நான் அதை அப்படியே தியானித்து கொண்டு இருந்த போது ஒரு காரியத்தை வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன ஆண்டவரே, எதனால சொன்னா, ஆதி தாய் நமக்கு எல்லாருக்கும் அவதான் யாரா சொல்லப்படுகிறதான கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏவாளை குறித்து வாசித்த போது எனக்கு ஒரு காரியம் தோணுது. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா அந்த பிள்ளை இப்படி தப்பான காரியத்துக்கு போயிருக்காதோ? ஒருவேளை அம்மாவினாலே அவன் நடத்தப்பட்டிருப்பான்னா ஒருவேளை இப்படி தவறான காரியத்துக்கு போயிருக்க மாட்டாளோ? தேவனுடைய வார்த்தை மீறி நடந்திருக்க மாட்டாளோ? ஆவியானவர் சில காரியங்களை சொன்னான். ஒருவேளை அப்படி இருக்குமானால், அப்புறம் நான் யோசித்து பார்க்கிற போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே உனக்கு தாயும் தகப்பனுமாய். அப்ப அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருந்தா என்ன செய்திருக்கலாம், ஒரு தாய்க்குரிய தாயினுடைய உபதேசங்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.